திமுகவுடைய ஊழல்கள், திமுகவுடைய பிரச்சனைகள், திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா? நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, இங்க இப்படி பண்ணிட்டாங்க, குழப்பம் பண்ணிட்டாங்க, அப்படி போய் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்குறது தான் அவன் PhD பண்ணிருக்கிறான் திமுக காரன் இதுல. ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம். நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. கோழை அவங்க. இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா. அது எடுபட போறது கிடையாது. திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போது. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்தில் இருக்கிறோம், தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம், இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம். திமுகவை தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கிழிக்கிறோம், அவங்க முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்கிறோம். அதை எதிர்கொள்ள முடியாது அவங்களால. அதனாலதான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள். நானும் சரி இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு அவமானங்கள் பட்டு இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறேன், மன உளைச்சல், தூக்கம் இல்லாத நாட்கள். எதுக்கு நான் இவ்வளவு என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன்? ஏன்? உங்களுக்காகத்தான், இந்த கட்சிக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான். இவ்வளவு காலமா நானும் சரி இதுவும் கடந்து போகும், அமைதியா நம்ம மாட்டும் வேலையை பார்த்துட்டு போலாம். ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, எந்த மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கீங்களா இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது, ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. சும்மா விட போறதில்லை நான்.